இன்னைக்கு நம்ம ஏஐ மோடான் சீரீஸில் பார்க்க போகிறது ஒரு கேமிஃபிகேஷன் டூல் விச் இஸ் toytheater.com. ரீசெண்டாக இது வந்து என்னோட ஆன்லைன் கிளாஸஸில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். வென் தே வேர் வெரி டயர்ட் ஐ இன்ட்ரடியூஸ்ட் இதுலேருந்து டிஸ்கைஸ்னு ஒரு கேம் எடுத்து நாங்கள் இதில் ப்ளே பண்ணோம் விச் இஸ் அ பசில் கேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்னவாயிட்டாங்க, ரொம்ப என்தூசியாஸ்டிக் ஆகிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க. ஸோ அகெயின் எனக்கு கிளாஸ் கன்டினியூ பண்ணும்போது அவங்களால கவனிக்க முடிஞ்சு. ஸோ வென்எவர் யூ ஆர் டேக்கிங் ஒரு 2 hours கிளாஸோ இல்லை 1 hour தொடர்ந்து நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ½ hour ஒன்ஸ், இல்லை 2 hours அப்படின்னா 1 hour ஒன்ஸ் அந்த இது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹாப்பியாக என்கேஜாக இருப்பாங்க. இதில் மேத்து, ரீடு, ஆர்ட்டு, மியூசிக், பசில், கேம் அண்ட் டீச்சர்ஸ் சொல்லி இத்தனை செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம ஒரு இதுலேயும் ஒவ்வொரு கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்ப்போம். எனக்கு இந்த மேத்ஸ் செக்ஷனில் திஸ் அடிஷன் ஸ்கேல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லோட் ஆகுது. ஒரு 1 hour ஒரு சம் செகண்ட்ஸ் இது லோட் ஆகும். ட்ரையாங்கிள் மேலே இருக்கு இல்லையா ஸ்டிக்கு, அதை நான் பேலன்ஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள் 18 + 1 வந்து என்னது 19. எனக்கு இந்த சைடு 19 வரும். எப்படி 19 வரும்? நம்ம கவுண்ட் பண்ண சொல்லலாம். 7 + 3 வந்து 10 அண்ட் அப்புறம் ஒரு 9. அப்போது 9 + 3 என்னவா இருக்கும்? 10, 11, 12. அப்போ நான் இங்கே 12 இங்கே நான் கொண்டு போனேன். சைடு நெக்ஸ்ட் 12 + 4 என்னது 13, 14, 15, 16. ஸோ இந்த சைடு எனக்கு 16 வரணும். எப்போது நான் 9 கூட என்ன நம்பர் இது பண்ணால் எனக்கு 16 கிடைக்கும்? 10, 11, 12, 13, 14, 15, 16, 7. அப்போது நான் 7 இங்கே வைக்கும்போது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா? இது நம்ம குழந்தைங்களுக்கு அடிஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த கேம்ஸ் கொண்டு போனால் அவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இதில் இன்னும் நிறையா இருக்குது. அடுத்து நம்ம ரீடு அப்படின்ற செக்ஷனில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு இதில் அந்த ஸ்டோரி சீக்வன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா என்னோட பையன் புக்கில் வந்து இந்த சீக்வன்ஸாக இருக்கிற ஸ்டோரிஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டி இருக்கும். பாருங்கள், நான் இந்த ஸ்டோரியை இங்கே சீக்வன்ஷியலாக அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஏலியன் ஐஸ்கிரீமை பார்த்து சாப்பிட போகுது, லிக் பண்ண போகுது. சடனாக பக்கத்தில் ஒரு சன் வருது. இப்போது அந்த ஐஸ்கிரீம் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது ஒரு பொண்ணு நடந்து போகிறா, மழை வருது, கொடையை எடுத்து விரிக்கிறா, நடந்து போகிறா. குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு கிண்டர்கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எது வரும்? சரி, நல்லா இருக்கு இல்லையா? ஆர்ட் செக்ஷனில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் எனக்கு இந்த ஸ்பைரல் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுலேயும் நிறைய கேம்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த சைடில் கொடுத்துருக்காங்க மிரர், பாலிகன், குவெல்ட், ரோஸ், ஸ்னோ ஃப்ளேக்ஸ், பென், இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. நான் வந்து இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இந்த சர்க்கிள், அவுட்டர் சர்க்கிள் எல்லாமே நான் இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். எனக்கு என்ன கலர் வேணும்னு கூட நான் இதை எடுத்துக்கலாம். என்ன கலரில் அதை ட்ரா பண்ணணும், டூடில் பண்ணணும்னு. சி, நம்ம அந்த ஸ்கேல் வச்சு பென்சிலில் வச்சு இது பண்ணுவோம் இல்லையா, அந்த டூடில் தான் அது. ஸ்கூல் படிக்கும்போது அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும், அதில் பென் வச்சு நம்ம இது பண்ணிகிட்ருப்போம். இவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? அது நான் இன்னொன்றும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம இன்னொன்றும் பண்ணலாம். நான் இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் நமக்கு வேணுங்கிற மாதிரி. மேபி இந்த டூடில் ஆர்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எனக்கு வேறு கலர் வேணும். வாவ், சூப்பர். அடுத்து மியூசிக். இது இந்த மியூசிக் டீச் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டீச்சர்ஸ்க்கு வந்து இந்த மியூசிக்ன்றது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா எனக்கு இதில் வந்து எதுவுமே தெரியல, இந்த ஜைலோஃபோனை தவிர எதுவுமே தெரியல. இந்த பீட்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு இதாக இருக்கும். இந்த சைலோஃபோன் வந்து
செலஃபோன் தவிர எனக்கு தெரியல. ஒன்றும் இல்லை, இதில் நம்ம என்ன சாங் வேணும் அதை வந்து ப்ளே. அப்புறம் இந்த கம்போசர், மியூசிக் பாக்ஸ், பியானோ இதெல்லாம் வந்து அந்த மேபி அந்த டீச்சர்ஸ்க்கு மேபி யூஸ் ஆகும், மியூசிக் டீச்சர்ஸ்க்கு. யா, ஹியர் கம்ஸ் மை பசில் கேம். பசில்ன்ற செக்ஷனில் இந்த டிஸ்கைஸ்ன்ற கேம் நிறைய இருக்குது. பட் எனக்கு இந்த டிஸ்கைஸ்ன்ற கேம் ரொம்ப பிடிச்சிது. ஸோ ரொம்ப அவங்களுக்கு அந்த கான்சென்ட்ரேட் பண்ணுற அந்த பவர் வந்து, மெமரி பவர் வந்து இது இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து ஃபைண்ட் த ஸ்பை அப்படின்னா, அந்த இடையில கொடுத்துருக்காங்களா ஹிண்ட்டு, ஸ்கர்ட் அப்புறம் ஹேர் இருக்கிற மாதிரி இருக்கிற இதை மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். ஸ்கர்ட் அண்ட் ஹேர் இருக்கிற இதுதான் ஸ்பை. காட்டன் வந்துச்சு இல்லையா, இங்கே பாருங்கள், ஸ்கர்ட்டு ஷர்ட் போட்டிருக்கணும், ஹேட்டு ஹேரு, ஷூஸ், ஸ்வெட்டர், ஸ்கார்ஃப், சாக்ஸ், இது எல்லாமே இருக்கிற மாதிரி இது எல்லாமே வியர் பண்ணியிருக்கிறது தான் என்னது, நம்மளோட ஸ்பை. ஃபஸ்ட்டு ஸ்கர்ட்டு, ஷர்ட்டு, ஹேட்டு, ஹேரு, ஷூஸு, ஸ்வெட்டர். ஓகே, ஸ்வெட்டர். ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். யா, வி காட் இட். ஸோ இந்த மாதிரி அது போய்கிட்டே இருக்கும். நான் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒவ்வொரு இது கொடுத்தேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்பை கண்டுபிடிக்கிற மாதிரி இதை ப்ளே பண்ணோம் நாங்கள். கேம் செக்ஷன் போனால் நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி தாங்க, ஸ்னேக் அண்ட் லீடர்ஸ், இந்த மாதிரி சாலிட்டர் கேம்ஸ் இதெல்லாம் இருக்கும், செக்கர்ஸு. டீச்சர்ஸ் டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி நிறையா இருக்குது. இந்த ப்ரைம் நம்பர்ஸு, ப்ரொட்ராக்டரு, ஆங்கிள், ஸ்பின்னர், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு இதில் இந்த இன்டராக்டிவ் கிளாக் ரொம்ப பிடிச்சி. இப்போ வந்து டைம் சொல்லி கொடுக்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னா இது விளையாட சொல்லலாம். அவங்கக்கிட்ட ஒரு லிங்க் கொடுத்து எனக்கு 6 இது பண்ணுங்க அப்படின்னா வந்து இது டிஜிட்டலாக இருக்குது, டிஜிட்டலை ஆஃப் பண்ணிடலாம், ஏன்னா டிஜிட்டல் வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க இப்போ நான் 7ன்னு மாற்ற சொல்ல போகிறேன், அவங்க 7 வர வரைக்கும் இதை ரொட்டேட் பண்ண சொல்லலாம் ஸ்டூடெண்ட்ஸு. எனக்கு இப்போ 7:30 வேணும் அப்படின்னா 7:30 வர வரைக்கும் அவங்கள ரொட்டேட் பண்ண சொல்கிறேன். திஸ் இஸ் 7:30 அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு டைம் சொல்லி கொடுக்கலாம். இன்னும் இதில் நிறையா இருக்குது. இந்த மார்பிள் சேர் இது வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு இதை ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கவுண்ட் பண்ண சொல்லலாம். ஸோ யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த டோட்டலை வந்து நான் ஆன் பண்ணேன் அப்படின்னா இதில் எவ்வளோ இது இருக்குன்றதை கண்டுபிடிச்சிடலாம். 51, எந்த ஸ்டூடெண்ட் 51 சொல்கிறாங்களோ அவங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. திரும்ப இது விளையாடலாம். ஃபில் பண்ணிட்டோம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆன் பண்ணால் அதில் 75 இருக்குது. யார் 75ன்னு கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்கள வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னு சொல்லலாம். இதுலேயும் மேத் நிறையா இருக்குங்க இந்த டைம். ஃப்ளாஷ் கார்ட்ஸு, சப்ராக்ஷன் கிளாஸ்க்கு ஃப்ளாஷ் கார்ட்ஸ், மல்டிப்ளிகேஷனு, டைம்ஸ் டேபிளு, நம்பர் லைனு, ஸ்கேலு, பிளேஸ் வேல்யூ மேட்டு நிறைய இருக்குது. ஸோ டீச்சர்ஸ்க்குமே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் இந்த டூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வில் மீட் இன் அ நெக்ஸ்ட் கிளாஸ் வித் அ டிஃப்ரெண்ட் AI tool. Thank you.